கதைகள் 192. நிழலின் அருமை. விஜயநகர பேரரசில் சோமசுந்தரம் என்ற ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சொந்தமாக ஊர் எல்லையில் ஒரு மிகப்பெரிய மாம்பழ தோட்டம் இருந்தது. பக்கத்து ஊருக்கு நடந்து செல்லும் வழிப்போக்கர்கள் அனைவரும் அந்த மரங்களின் குளிர்ந்த அடர்ந்த நிழலில் சற்று நேரம் இளைப்பாரி செல்வது வழக்கம். ஆனால் சோமசுந்தரம் மிகவும் கஞ்சத்தனம் கொண்ட சுயநலவாதி. நான் கஷ்டப்பட்டு வளர்த்த மரத்தின் நிழலில் மற்றவர்கள் ஏன் இலவசமாக படுத்து உறங்க வேண்டும்? இதனால் எனக்கு எவ்வித லாபமும் இல்லையே என்று எண்ணினார். உடனே தோட்டத்தை சுற்றி யாரும் நுழைய முடியாதபடி பெரிய முள்வேலி அமைத்து வழிப்போக்கர்களை கடுமையாக தடுத்தார். வெயிலில் நடந்து வரும் மக்கள் நிழல் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டனர். இந்த செய்தி எப்படியோ மன்னர் கிருஷ்ணதேவராயரின் செவிகளுக்கு சென்றது. அவர் உடனடியாக இதை விசாரித்து தகுந்த பாடம் புகட்ட தெனாலிராமனை அனுப்பினார். புத்திசாலியான தெனாலிராமன் ஒரு சிறந்த திட்டம் தீட்டினான். சோமசுந்தரத்தை நேரில் சந்தித்து, ஐயா, அண்டை நாட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு பெரிய வியாபார வாய்ப்பு வந்துள்ளது, உடனே என்னுடன் நடந்து வாருங்கள் என்று ஆசை வார்த்தை கூறி அழைத்தான். பேராசை கொண்ட சோமசுந்தரமும் சம்மதித்தார். மதிய கொளுத்தும் சுட்டெரிக்கும் வெயிலில் தெனாலிராமன் அவரை நீண்ட தூரம் குறுக்கு வழியில் நடக்க வைத்தான். கடுமையான வெயிலில் நடந்து சென்ற சோமசுந்தரத்தின் தொண்டை முழுவதுமாக வறண்டது. தாகத்தால் மயக்கம் வரும் நிலைக்கு சென்றார். அப்போது தூரத்தில் ஒரு சிறிய பந்தல் தெரிந்தது. அங்கே ஒரு பெரிய மரத்தின் நிழலும் பானையில் குளிர்ந்த நீரும் இருந்தது. சோமசுந்தரம் தாகம் தாழாமல் ஓடிப்போய் அங்கே அமர முயன்றார். ஆனால் தெனாலிராமன் அவரை தடுத்து நிறுத்தினான். ஐயா, இது ஊர் மக்கள் தாகம் தீர்ப்பதற்காக நான் அமைத்த இலவச பந்தல். ஆனால் தங்கள் சொந்த நிலத்தின் மரத்தின் நிழலை கூட மற்ற ஏழை எளியவர்களுக்கு தர மறுக்கும் இரக்கமற்ற சுயநலவாதிகளுக்கு இங்கே சிறிது கூட இடமில்லை என்று கடுமையாக கூறினான். தாகத்தாலும் வெயிலின் கொடுமையாலும் துடித்த சோமசுந்தரத்திற்கு அப்போதுதான் நிழலின் அருமை சுரீரென்று உரைத்தது. முகம் தெரியாத யாரோ அமைத்த பந்தல் இன்று தன் உயிரை காப்பாற்ற தேவைப்படுவதை அவர் முழுமையாக உணர்ந்தார். என்னை மன்னித்து விடுங்கள் ராமா, நான் என் பெரிய தவறை உணர்ந்து விட்டேன். இனி என் தோட்டத்து மரத்தின் நிழல் அனைவருக்கும் சொந்தம் என்று கண்ணீர் மல்க கூறினார். தெனாலிராமன் அவருக்கு குளிர்ந்த நீர் கொடுத்து உயிர் காத்தான். ஊர் திரும்பியதும் சோமசுந்தரம் முள்வேலிகளை உடனடியாக அகற்றினார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பெரிதும் பாராட்டினார். நீதி, இயற்கையும் கருணையும் வியாபாரம் அல்ல, நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியே என்றோ ஒரு நாள் பெரு நிழலாய் நம்மை காக்கும். ஆமா மக்களே, நீங்க செய்யற சிறிய அல்லது பெரிய உதவி நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்றது. அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.